much for having given such a good opportunity. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக்சுவலி எத்தனை மணி வரைக்கும்? 7 o'clock. 7 o'clock. Okay, fine. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு கூடுகை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் இணைந்து அமை ஒரு மனதோடு அவருடைய பாதத்திலே காத்திருந்து பல குறிப்புகளுக்காக பல தேசங்களுக்காக ஜெபிக்கிற அற்புதமான வேலைக்காக நான் தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம் நேரத்தை செலவழிப்போம். பரிசுத்த 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 அப்படியே நம் கண்களை மூடி தேவனை நாம் உயர்த்தி பாடுவோமா? என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சுற்றமல்ல குயவனும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் தகப்பனே என் சித்தமல்ல ஒரு சித்தனார் தருகிறேன் உந்த கையிலே என் சித்தமல்ல உன் சித்தனார் தருகிறேன் உந்த கையிலே என்னை தருகிறேன் என்னை படைக்கின்றேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் வணைந்திடும் உன் சித்தம் போல் சொல்லுமா சேவைக்காய் என்னை தருகிறேன் வணைந்திடும் உன் சித்தம் போல் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே சொல்லுங்க உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களை கர்த்தருடைய கைகளில் நம்மை அவர் எடுத்து வணைந்து அவர் உருவாக்குகிறவராயிருக்கிறார். அவர் மீண்டும் வணைகிறவராயிருக்கிறார். சில நேரம் அவருடைய கைகளிலேயே வேதத்துக்கு வாசிக்கிறோம். எரேமியா 18
குயவனுடைய கரங்களிலேயே அந்த மண்பாண்டம் அது தவறானதாய் உடைக்கப்படுகிறதா. ஹல்லேலூயா. ஆனாலும் அதை மீண்டும் அவர் வணங்குகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் நாம் அவருடைய கரத்தில் இருப்பதினாலே அவர் நமக்கு பரிகாரியாய் இருந்து அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து அவர் நம்மை ஊக்குவித்து அவர் நம்மை பலப்படுத்தி மீண்டும் வணைந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர் கரத்தில் எடுத்ததற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? தைரியமா நாம் சொல்லுவோம், இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என்னும் வங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நேர்ந்தாலும் என்ன கஷ்டங்கள் செய்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும் சற்று என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும் சற்று என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இந்த ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதும் இந்த ராஜா என் பரிகாரி. அல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு, எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் சொல்லுங்க, என்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஓ இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவரின் பரிகாரியாய் இருக்கிறார். ஆமென். அவரின் பரிகாரியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிகாரி என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தங்கள் உண்டு. ஆமென். அவர் என் பரிகாரி. அவர் he is my solution for all my problems. Hallelujah. He is my source. He is my everything. அவர் எனக்கு எல்லாமா இருக்கிறார். அவரே என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்களேன், நீர் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறீங்கப்பா. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படி இதன் தலையினை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அன்பினாலும் நிரப்பப்பட்டவனாய் இருக்கும்படியாக கர்த்தர் என்னை ஆனந்த தைலத்தால் நிரம்ப செய்கிறார். சொல்லுங்க, ஆனந்த தைலத்தால் நம்மை நிரப்ப செய்கிறவர். ஆமென். புலம்பல் அல்ல, என் வாயிலிருந்து ஜீவ வாசனை, என் வாயிலிருந்து அன்பின் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், நெகட்டிவ் வார்த்தைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான இன்பமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆமென் ஆனந்த தைலத்தை வெளிப்படுத்தக்கூடிய நற்கந்தமாய் மாறும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறதற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்த தைலம் நாரே, புலம்பலுக்கு எதிரானே புதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே,
அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே, எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள் எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளும், ஆனந்த தைலம் நானே உலம்பலுக்கு எதிரானே, ஆனந்த தைலம் நானே உலம்பலுக்கு எதிரானே, துதி உடை போட்டிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, துதி உடை போட்டிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே, எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவமூற்று எல்லாம் சொல்லுங்களேன், அது வற்றாது ஒரு நாளும், அபிஷேக நதியானே அகிலமெங்கும் பரவிருப்பேன், அபிஷேக நதியானே அகிலமெங்கும் பரவிருப்பேன், ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள், நதிப்பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடம், நான் போற இடத்தில் எல்லாமே நதிப்பாயும் இடம் எல்லாம், நான் போகும் இடம் எல்லாம், எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ நம்மை அவன் நிரப்புகிறார், ஆமென், வற்றாது ஒரு என் பாத்திரத்தை நிரப்புங்க, கேளு ஆண்டவரை பார்த்து அதிகாலை வேளையிலே கர்த்தாவே உடைய பிரசன்னத்தினால் என் பாத்திரத்தை நிரப்புங்க, உங்க சந்தோஷத்தால் நிரப்புங்க, உங்க சமாதானத்தால் நிரப்புங்க, உங்க ஜீவ ஆவியால் நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆனந்த தைலத்தால் நிரப்புங்க, பாத்திரத்தின் உட்புறம் வெளிப்புறம் சுத்தமாக்கப்பட்டு நிரம்பி வழிகிற பாத்திரமாய், கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட பாத்திரமாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற பாத்திரமாய், கர்த்தரை நிரம்ப செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. புதுபலன் அடைந்திடுவே, புதுபலன் அடைந்திடுவே, புதுபலன் அடைந்திடுவே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், புதுபலன் அடைந்திடுவே, ஹல்லேலூயா, புதுபலன் அடைந்திடுவே, புதுபலன் அடைந்திடுவே, புதுபலன் அடைந்திடுவே, புதுபலன் அடைந்திடுவே, சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்த்தே, சிலுவை சுமந்திடுவே, ஜெயக்கொடி ஏற்றிடுவே, சத்தங்களை எடுப்பே, தேர்களை விதிப்பே, சத்ருவின் அதிகாரம் சகலம் மேற்கொள்ளுமே, புதுபலன் அடைந்திடுவே, கழிவுகளை போல செட்டுகளை அடித்து புதுபலன் அடைந்திடுவே, புதுபலன் அடைந்திடுவே,
ஹalleluya மகிமை உமக்கே ஹalleluya மாட்சிமை உமக்கே ஹalleluya ஹalleluya Father மகிமை வேண்டும் hallelujah we worship you Lord hallelujah மாட்சிமை உமக்கே hallelujah எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 ஹalleluya கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஹalleluya கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம் ஹalleluya 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நம்ம மத்தியிலே இருப்பதினாலே தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் இந்த காலவெளியிலும் கூட அவரோடு இணைந்து நான் பாடி துதித்து அவருடைய பிரசனத்திலே அவருடைய வார்த்தையை கேட்பது மிகுந்த சந்தோஷம் இப்பொழுது கூட இந்த காலவெளியிலும் கூட இந்த சிகாகோ பிரேயர் லைனுக்காக தகப்பனே ஆண்டவரே வார்த்தையை கொடுக்கணும் சுவாமி நீங்க பேசுற நேற்று தினத்துலதான் மும்பை ஊழியத்தை முடித்துக் கொண்டு வந்து சேர்ந்தோம் கர்த்தாவே நீங்க திரும்ப செய்யும் என்று சொல்லும் பொழுது அவர் சமாதானத்தை குறித்த காரியங்களை அவர் பேசினார் ஹalleluya இப்ப நம்ம உயிர்த்தெழுந்த ரிசர்வேஷன் சண்டே நம்ம கொண்டாடினோம் அதற்கு பின்பதாக பாத்தீங்கன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அந்த பூட்டினா கதவு அறைக்குள்ளே அவர் வந்து பேசின ஒரு வார்த்தை என்னது உங்களுக்கு சமாதானம் ஹalleluya உங்களுக்கு சமாதானம் ஆமென் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் எடுத்துக்கொண்டவராய் இருக்கிறார் ஹalleluya இந்த நாளிலும் கூட வேதத்தின் ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமா சமாதானத்தோடு அவர் சந்நிதியின் முன் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் ஹalleluya எப்படி இருக்கணுமா ரொம்ப முக்கியம் அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் எப்படி அவருடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும் சமாதானத்தோடு ஹalleluya சமாதானத்தோடு be found in peace hallelujah in his presence அவருடைய பிரசனத்திலே எப்பொழுதும் நாம் சமாதானத்தை காத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் ரொம்ப 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 அதை உணர்த்துகிறவராக இருக்கிறார் உங்கள் சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே சமாதானத்தை இழந்துடக்கூடாது என்ன சூழ்நிலை வந்தாலும் நமக்கு எதிராக சொன்ன இயேசு பரிகாரி எந்த சூழ்நிலையிலும் நம்ம கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க முடியும் நம்ம பாடணும் வியாதிகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வியாதியில கஷ்டப்படுறபடியில பக்கத்துல வந்தாலும் துன்பம் பக்கத்துல வந்தாலும் பண கஷ்டம் பக்கத்துல வந்தாலும் என்ன தொட முடியாது அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும் பக்கத்துல வந்து நிற்கும் ஆமீன் மூக்கு வரைக்கும்தான் வரும் ஆனா தொட முடியாதுங்கிற நம்பிக்கை நமக்கு விசுவாசம் சத்தியம் உறுதியா இருந்துச்சுன்னா தொட முடியாது ஹalleluya வியாதி வர்ற போல காணப்படும் ஆனா அந்த பரிகாரிங்கிற நாமத்தை சொல்லும் பொழுது அது அந்த இடத்துல இருக்க முடியாது வெளியில போய்தான் ஆக வேண்டும் நம்முடைய சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் எனக்குள் ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் நற்கந்தம் வெளிப்பட வேண்டும் சமாதானம் எனக்குள் இருந்து வெளிப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எவைகள் அதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா அந்த உலகத்தினுடைய கடைசி காலங்கள் நடக்கிற காரியங்களை குறித்து அந்த இடத்துல போயிருப்ப வானம் பூமி ஒளிந்து போகுங்கிற காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டு இவைகள் அந்த கர்த்தருடைய நாள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியினுள் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக அந்த இடத்துல தேவன் ஒரு காரியத்தை பேதுரு மூலமாய் பேசுகிறார் இதுல ரொம்ப முக்கியமான காரியம் ஜாக்கிரதையா இருங்கள் அப்படிங்கிறது அது ரொம்ப கோபமா அதை சொல்லல ரொம்ப ஒழுங்கா இருங்க கரையற்றவர்களா இருங்க பிழை இல்லாதவர்களா இருங்க நீங்க ரெடியா ஒழுங்கா இருந்துக்கோங்க ஜாக்கிரதை அப்படி சொல்லல அந்த இடத்துல அதோடைய காரியங்களை பார்க்கும் பொழுது be eager அது வாஞ்சையா இருங்க உங்க சமாதானத்தை நான் இழக்க மாட்டேங்கிற ஒரு வாஞ்சையில உறுதியா இருங்கள் hallelujah be in confidence அந்த சமாதானத்தை காத்துக் கொள்வதில் ஒரு கான்பிடன்ஸோடு காணப்படுங்க அந்த இடத்துல ஒரு குற்ற ஒரு நிலைமையில் அல்ல hallelujah 15ஆம் வசனத்தை பாருங்களேன்
மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஏனென்றால் அது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பதினாலே அந்த சமாதானம் ஹல்லேலூயா நாம் காத்துக்கொள்ள முடியும். இதை நான் கொஞ்சம் விவரமா சொல்றேன். இது ஒரு வெளிச்சமான காரியம், கொஞ்சம் ஆழமான காரியம். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவை குறித்து நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, பேதுரு பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை பேதுரு சொல்லுவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில நிறைய நேரம் அவர் சமாதானத்தை இழந்திருக்கிறார். பேதுரு நிறைய நேரம் சமாதானத்தை இழந்தவராய் காணப்பட்டா, அவர் இந்த காரியத்தை சமாதானத்தை காத்துக் கொள்ளும்படி அந்த இடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருங்கள் என்று அவர் சொல்லுகிற காரியம். ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் சமாதானத்தை இழந்தவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் அறிந்த காரியங்கள் அப்படிப்பட்டதா இருந்தது. அவர் புரிந்து வைத்திருந்த நம்ம ஒரு இங்கிலீஷ் ஒரு வேர்டு அன்லேர்னிங் ப்ராசஸ். அன்லேர்னிங் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை நினைத்து வைத்திருக்கிற நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அந்த இடத்துல மாற்றுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அன்லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம நினைவில் உள்ளதை அகற்ற வேண்டும். ஏற்கனவே ஒரு காரியத்தை நம்ம கற்று தேர்ந்துட்டோம். இப்போ அதை அகற்றிட்டு இன்னொரு காரியத்தை நம்முடைய சிந்தனைக்குள் கொண்டு வருகிற அந்த காரியம் பேர் என்னது? அன்லேர்னிங். பேதுருவுக்கு அது ரொம்ப கடினமான நிறைய அன்லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள தேவன் அவரை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒரு யூதனா இருந்தார், பாரம்பரிய நியாயப்பிரமாணத்திலே ஊறினவராய் அந்த காரியத்தின்படி அதற்கு மனதில் பதித்தவராய் இருந்த அந்த பேதுருவுக்கு சில காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுத்து பவுல் மூலமாய் நிறைய காரியங்களை ஆவியானவர் பேசுகிறார். புதிய உடன்படிக்கிற காரியத்தை பேசுகிறார். நியாயப்பிரமாணம் முடிந்தது, இப்பொழுது கிருபையின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், ரோமர் வாசிக்கிறபடி ஜீவ ஆவியின் பிரமாணம், இவைகள் எல்லாம் என்ன என்பதை பவுலுக்கு தேவன் தெளிவா திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தி அதையெல்லாம் பேதுரு கேட்கும்போது சில காரியங்கள் அவருக்கே ரொம்ப அரிதான காரியமா இருந்ததாம். அதாவது அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்களேன், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. அங்க கல்லாதவர்கள், அதை அறியாதவர்கள், அவர்கள் நினைக்கிறபடி ஒவ்வொருவரும் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாங்களே ஒழிய அந்த இடத்துல தேவனுடைய சத்தியம் அந்த இடத்துல புரட்டப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படும் அப்படிங்கிற காரியத்தை அந்த இடத்துல பேதுரு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு இப்பொழுதுதான் அந்த தேவனுடைய சமாதானத்தை குறித்த ஒரு தெளிந்த புத்தி அவருக்கு வருகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்முடைய சமாதானத்தை எதெல்லாம் இழக்க செய்யும்? நம்ம பாவம் செஞ்சுட்டா உடனே நம்ம சமாதானம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு குற்ற உணர்வு வந்துடும், ஒரு சாபம் வந்துட்டுனா சமாதானம் போயிடும், ஒரு வியாதி வந்துட்டுனா சமாதானம் போயிடும், ஏதாவது ஒரு பண கஷ்டம், ஒரு மன கஷ்டம், ஒரு வேதனை வந்துட்டுனா அந்த இடத்துல பீஸ் அப்படி டக்குன்னு போயிடும். கஷ்டத்துக்குள்ள வேதனைக்குள்ள ஜனங்கள் போகிற காரியமாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆனா தேவன் சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் சமாதானத்தை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். சமாதான காரணர் கூடவே இருக்கிறார். அவர் சர்வவல்ல தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் பேதுரு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் காணப்படுகிறது. நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பின்பதாக ஜீவனை பேசும்படியாக நாம் அழைக்கப்பட்டவராய் இருக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் அனனியா சபீராய். ஆமென். இவர்கள் இருவரும் தங்கள் காணியாட்சியை விற்கிறாங்க. அங்க பார்க்கும்பொழுது அந்த அனனியா என்ன பண்றாரு, தன் மனைவியாகிய அந்த ஸ்திரீ அறிய ஆமென் ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை கொண்டு வந்து கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து மீதியை கொண்டு வந்த பவுலுடைய பாதத்தில் வைத்தார். பேதுரு அவளை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினதல்ல. அந்த இடத்துல பிசாசு நிரப்புவான் இருதயத்தை. நம்ம பாடணும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது கர்த்தரால் நிரப்பப்படுகிற பாத்திரமா நாம் காணப்பட வேண்டும். ஆனா இங்க பார்க்கும் பொழுது பொய் நிரப்பி இருக்கிற ஒரு பாத்திரத்துல, அனனியா சபீராவில் பாத்திரத்தை பொய் நிரப்பி இருக்கிறது. அவர்களுக்குள்ளிருந்து பொய் நிரம்பி வழிகிறதாய் காணப்படுகிறது. இதை பார்த்து
அந்த இடத்துல பேதுரு கேட்கிறாரு, அந்த இருதய நிறைவினால் வாய் பேசும் அல்லவா? அந்த இடத்துல நீங்க எப்படி நீங்க பரிசுத்த ஆவிக்கு எதிராக பொய் சொல்றீங்க? அதை விற்கும் முன் அது உங்களுடையதா இருக்கவில்லையா? விற்ற பின்பும் உங்களுடைய கிரயமா இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு அது தாங்கவே முடியல. அந்த மனிதனுடைய சமாதானம் அவனை விட்டு சென்று விட்டது. தான் பாவம் செய்தேன் என்பதை அறிந்து உணர்ந்த உடனே அந்த இடத்துல அனனியாவின் சமாதானம் அவனை விட்டு வெளியில போச்சு. அங்க பார்க்கும் பொழுது அவன் விழுந்து ஜீவனை விட்டான். மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் அந்த இடத்தில் காணப்படுகிறது. இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் போய் அடக்கம் பண்றாங்க. அவங்க வைஃப் அந்த ஃபியூனரல் நடந்தது கூட தெரியாம 3 மணி நேரம் கழிச்சு வந்து நிக்கிறாங்க. பேதுரு அவங்களை பார்த்து அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்று பேதுரு அவன் வைஃபை பார்த்து கேட்கிறாரு. அந்த அம்மாவும் பாருங்களேன், இவ்வளவுக்கு தான் விற்றேன் என்றார். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு தேவன் என்னை சோதித்து பார் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாங்க. 3:4 அந்த காணிக்கையை குறிச்ச காரியம் தேவன் சொல்றாரு, என்னை கொடுத்து என்னை சோதிச்சு பாரு. அப்போ கர்த்தர் தன்னை டெஸ்டுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம். அவரை சோதித்து பார்க்கிற காரியத்துல நீங்க இவ்வளவு துணிகரமாய் பண்ண காரியம் என்ன என்று சொல்லி அதுல பார்க்கும் பொழுது இவங்க ஏன் இந்த காரியத்தை அனனியாவும் சபீராவும் செய்தாங்கன்னா, அந்த முந்தின 4ஆம் அதிகாரத்தின் கடைசியில அந்த இடத்துல ஆறுதலின் மகன் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு மனிதன் தனக்கு உண்டானது எல்லாம் விற்று அந்த இடத்துல கொடுக்குறான். அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த அனனியாவும் சபீராவும் ஒரு பெயருக்காக வந்து காணிக்கை செலுத்துகிறதா இருக்காங்க. தனக்கு ஒரு பெயர் வரணும். அந்த இடத்துல வாஞ்சியோடு கர்த்தருக்கென்று கொடுக்கிற அந்த உள்ளம் பரிசுத்த இருதயத்தோடு விசுவாசத்தில் விதைக்கிற அப்படிப்பட்ட காரியம் இல்லாம தனக்கு ஒரு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன ஆகுது? இந்த எண்ணம் பிசாசுக்கு என்ட்ரி கொடுக்குது. அந்த ஒரு பொருளாசை, ஒரு பெருமை அந்த பிசாசுக்கு என்ட்ரி கொடுத்து அவங்க அந்த பணத்தையும் வஞ்சிக்க வைக்குது. தனக்கு ஒரு பெருமை கிடைக்கணும். நாங்களும் அந்த ஆறுதலின் மகன் அவனை மட்டும் சொல்லாதீங்க, நாங்களும் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் சொல்லிட்டு ஒரு பொறாமை மூலமாகவும் இது பிசாசினால் நிரப்பப்பட்ட குணங்கள் இந்த அனனியாவுக்கும் சபீராவுக்கும் காணப்படுகிறது. இவைகள் அவர்களை பாவம் செய்ய வைக்கிறது. பேதுரு உடனே நீங்கள் பொய் சொன்னீர்கள், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நீங்கள் தேவனை சோதிக்கும்படியாக ஒருமனப்பட்டதென்ன என்று சொன்ன மாத்திரத்திலே அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை பேதுரு சொல்றாரு. இதே ஒரு புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படி வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். இங்கதான் பேதுரு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். அப்படி என்றால் என்ன? உனக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறேன், உன்னையும் நான் கண்டம் பண்றேன், நீயும் குற்றவாளி. இது வந்து நியாய பிரமாணம். இதுதான் எனது பேதுரு தன் கைகளில் எடுத்து நியாய பிரமாணம். சிலுவைக்கு பின்பதாக நியாய பிரமாணத்தை எடுத்து தண்டிக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஜீவ ஆவியின் பிரமாணம். ஆமென். முதலாவது மன்னிப்பு. எப்பேர் பெற்ற பாவத்தையும் கர்த்தர் சிலுவையிலே மன்னிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் பேதுரு கொஞ்சம் நிதானித்து நீங்க தப்பு பண்றீங்க, ஆண்டவருடைய மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பார் ஒரு வார்த்தை மன்னிப்பை அவர் சமாதானத்தை பேதுரு பேசி இருந்தால், பேதுருக்குள்ள இருந்து ஒரு ஜீவ சமாதானம் வெளிப்பட்டிருந்தா அவர்களும் உணர்வடைந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒருவேளை மனந்து இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? அந்த நியாயப்பிரமாணத்தை கைகளில் எடுத்து தண்டனையை கூறுகிறார். அது அப்படியே விளங்குகிறது. ஆமென். இது ஜீவ ஆவியின் பிரமாணம். மன்னிக்கும்படியாய் சமாதானத்தை பேசும்படியாக காரியம். பேதுருவின் ஆரம்பத்திலே அது அவருக்கு புரியாத ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதனாலதான் பார்க்கும்போது அங்க அது எப்படி நம்ம தெரிஞ்சுக் கொள்ளலாம் என்றால், உடனே அவனும் விழுந்து ஜீவனை விட்டான். 11ஆம் வசனத்தை பாருங்க. அந்த இடத்துல பயம் உண்டாயிற்று. அங்க இருக்கிற சபையாருக்கு சுத்தி இருந்தவர்களுக்கு என்ன ஆயிட்டு? பயம் உண்டாயிற்று. பயமும் சமாதானமும் ஆப்போசிட். பயம் உள்ள வந்துட்டாவே சமாதானம் வெளியில போயிடும். ஒரு மனுஷனுக்கு சமாதானம் எப்ப போகும் அப்படின்னா ஒரு பயம் வந்துவிட்டாலே சமாதானம் வெளியில போயிடும். எந்த சூழ்நிலை சொல்றாரு, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் சமாதானத்தை காத்துக்கொள், எந்த சூழ்நிலையும் உன் சமாதானத்தை நீ
இழந்து போகாதே. ஹல்லேலூயா. அதில் நாம் ஜாக்கிரதையா தேவனால் அவர் பரிகாரி. He is my solution. நான் எவ்வளவு கீழே விழுந்துட்டாலும் எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிறாரு, எனக்கு ஒரு வழி இருக்கிறாரு. அவர் என்னை தூக்க எடுக்க வல்லவர், அவர் என்னை காக்க வல்லவர். நான் சமாதானத்தை நான் இழக்க மாட்டேன். அவன் அப்படி குற்ற உணர்வு விசுவாசம் கொடுக்கிற ஒரு காரியம். நல்ல கவனிச்சுக்கோங்க. ஒரு குற்ற உணர்வு பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். ஆனா நீ குற்றவாளி அப்படிங்கிற தீர்க்கிற காரியம் அது பிசாசு தான் ஒரு மனிதனை குற்றப்படுத்துவான். பாவத்தை தூண்டுகிறவனும் அவனே. நீ பாவம் செய் தூண்டிட்டு பாவம் செய்த பிறகு நீ குற்றவாளி, உனக்கு தண்டனை உண்டு, உனக்கு வியாதி உண்டு, உனக்கு வறுமை உண்டு, உனக்கு வருத்தம் உண்டு, உனக்கு வேதனை உண்டு என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தி அந்த தண்டனை வாங்கி கொடுக்கிறவன் பிசாசானவன். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி அல்ல. அவர் நீ பாவம் செய்யாதுன்னு சொல்கிற விழுந்தவன நீதிமான் விழுந்தாலும் அவன் அதை தூக்கி எடுக்க அவர் பொறுமை. அதான் சொல்றாரு கர்த்தருடைய நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீடிய பொறுமை. இந்த இடத்துல பேதுரு அதைதான் கண்டுபிடிக்கிறாரு. ஆமென். இந்த சமாதானத்தோட ஒரு சந்நிதியை காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்க. 2 பேதுரு 3:14. ஏனென்றால் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதனால எனக்கு தெரியல. நான் கூட அப்பப்போ கண்டனேஷன் பண்ணி, அப்பப்போ சாபத்தை பேசி, அப்பப்போ வாயில தண்டனைக்குரிய காரியம் வந்துட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் யாரையும் மன்னிக்க வல்லவர். அவர் நீடிய பொறுமையா இருக்கிறவர். நான் எப்பொழுதுமே சமாதானத்தை பேசணும் அப்படிங்கிற காரியத்தை பேதுரு தன்னுடைய 2 பேதுரு நிறுவனம் எழுதும் பொழுது அவர் அதை உணர்ந்தவராய் காணப்படுகிறார். என்ற கர்த்தரை நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். இதைத்தான் பவுல் திரும்ப நம்மகிட்ட சொல்லிட்டு வந்தாரு. அது நமக்கு புரியாத காரியமா இருந்துச்சு. இப்ப நான் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறார் என்று சொல்லி பேதுரு அந்த இடத்தில் அந்த காரியத்தை பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் யோவான் 3:17 பார்க்கிறோம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். கிறிஸ்துவை உடையவர்கள் யாரையும் ஆக்கினைக்குள்ளாக உடனே தீர்க்கக்கூடாது. பேதுரு கிறிஸ்துவை பெற்ற கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு மனிதன் அவன் ஆக்கினைக்குள்ளாக அந்த இடத்துல அனனியா சபீராவை தீர்த்தார். அப்படிப்பட்ட காரியம் செய்யாதபடி நாம் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக, விழுந்து போகிறவர்களை தூக்கி எடுக்கும்படியாக தேவன் சமாதானத்தை நமக்குள் வைத்து சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவர் பாவம் செய்கிற பிள்ளைகளை தூக்கி எடுத்து அவர்களையும் சமாதானத்திற்கு நிலைநிறுத்தும்படியான ஒரு ஊழியத்தை கர்த்தர், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போனவர்களை மீட்டெடுக்கும்படியாக, ஆமென், கண்டம் பண்ணும்படியாக அல்ல, கன்விக்ட் பண்ணி பரிசுத்த ஆவியோடு கூட இணைக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு முறை கூட ஒரு பேதில் ஒரு காரியத்தை பேசுவாரு. ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அங்க என்ன நடக்குது? இயேசு சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டதாக பேதுரு காண்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சாப வார்த்தையை சொன்னாரு? மார்க்கு 11:14 பார்க்கும் பொழுது, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவன், இப்படிங்கிற வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார். இயேசு பேசுற வார்த்தை என்னது? அல்ல கவனிங்க. ஆமென். இது ரொம்ப ஆழமான காரியம், ரொம்ப ஆழமான காரியம். இதை நாம் புரிந்து கொண்டால் இயேசுவின் அன்பு நமக்கு புரியும், இயேசுடைய குணம் நமக்கு புரியும். அவர் நல்லவர், அவர் அன்பானவர், அவர் அற்புதமானவர், அவர் சமாதான காரணர், அவர் கிருபையின் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவன். ஹல்லேலூயா. இது எப்ப அவர் பேசுறாருன்னா, அவருக்கு ஒரு நாள் பசி உண்டாயிற்று. பசி வந்தோன்னு அவங்க எருசலேம் எரிகோ அந்த வழியில அப்பொழுது பார்க்கிறாரு, ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதிலே ஏதாவது மகப்படுமா என்று பார்க்க வந்தால் அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதன் இடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அங்க பார்க்கிறாரு, இலை மட்டும்தான் இருக்குது, கனி இல்லை. அவருக்கு பசி வந்துட்டு அத்தி மரத்தை பார்க்கிறாரு, இலை மட்டும்தான் இருக்குது, கனி இல்ல. இன்னொரு வசனம், இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அது அத்திப்பழ காலமா இராதபடியினார். இட் இஸ் நாட் இட்ஸ் சீசன். அது அந்த பழம் கொடுக்கிற காலமும் அல்ல. இதை பார்க்கும்போது உனக்கு ஜங்கலா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன
இவருக்கு பசி வந்துட்டுன்னா அதுக்கு சீசனே இல்லை. இப்ப மாம்பழ சீசன், எங்க பார்த்தாலும் மாம்பழம் வர ஆரம்பிச்சுட்டு, எங்க ஃபுல்லா மாம்பழமா இருக்குது. இது வேணா இப்ப இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சுட்டு நல்ல ஒரு பீக் வின்டர், டிசம்பர் ஜனவரியில எனக்கு மாம்பழம் வேணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஒரு மரத்துல ஒரு பழமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. காலம் இல்லாத டைம்ல இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்துல இயேசு பார்த்துட்டே சொல்கிறாரு, இது முதல் ஒரு காலம் ஒருவர் நம்மிடத்தில் கனி புசியாக இருக்க கடவுள் என்று தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த இடத்துல அத்திமரம் பட்டு போயிற்று. அதுக்கு அவங்க பார்க்கும்பொழுது கோயிலில் அந்த நினைவு கூர்ந்து, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. அப்பதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. இயேசு அவர்களை நோக்கி, மார்க் 11:22, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இப்ப ஒரு காரியத்தை தெளிவா பேச போறாரு. அது பேதுருவின் எண்ணத்தை மாற்றும்படியாக. பேதுரு சொல்லார், நீங்க சபிச்ச அத்திமரம், ஆனா இவர் சொல்றாரு, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்படி விசுவாசம் உங்களுக்குள்ள தேவன் மேல இருந்துச்சுன்னா, எவனாகிலும் இந்த மலையை, பக்கத்துல ஒரு மலை இருக்குது, என்னப்பா அத்திமரம், அந்த மலையை பாரு. எருசலேம் ஃபுல்லா மலையா இருக்கும், சுற்றிலும் மலைகள் காணப்படும். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அத்திமரம் மட்டுமல்ல, அந்த மலையை பார்த்து விசுவாச வார்த்தை பேசினாலும் அப்படியே நடக்கும். மலை கூட பெயர்ந்து போகும். அப்ப தேவன் சொல்ல வர்றாரு, நான் பேசுற வார்த்தை விசுவாச வார்த்தை. Please understand what I am going to tell. அந்த இடத்துல சொல்றாரு, விசுவாச வார்த்தையை நான் பேசினேன். ஆனா பேதுரு நினைக்கிறாரு, ஆண்டவர் சபித்தார். ஏன்னா அவருக்கு பசி வந்துட்டு, எனக்கு சாப்பாடு தராம நீ எதுக்கு ஒண்ணு உயிரோட இருக்க, செத்து போ. அப்படி சொல்ற தேவன் அல்ல. நம் தேவனுடைய காரியம் வேற. அவர் ரட்சிக்கும்படியாய் வந்தவர், விசுவாசத்தை அளிக்க வந்திருக்கிறாரு. அவர் ரட்சிக்கும்படியாய் வந்த தகப்பன். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்துக்கு தள்ளிண்டு போய் என்று சொல்லி, சபித்துன்னு சொல்லல, தான் சபித்தபடியே நடக்கும்னு சொல்லல, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே, truly verily I say. ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்களேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஃபெய்த் பத்தி பேசுறாரு, கண்டினியூ பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது ஆஸ்கிங் டு ஃபாதர், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவிடம் கேட்கிற எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் உங்கள் சந்தோஷம் மிகுதியா இருக்கும்படியாய் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இப்போ விசுவாசத்தை பத்தி பேசுறாரு, விசுவாச ஜெபத்தை பத்தி பேசுறாரு. எங்க நீங்க சபிச்சீங்களே சொன்ன உடனே அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசியுங்கள், அப்போ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இதோட அவர் நிப்பாட்டல, ஃபெய்த்தையும் அந்த இடத்துல பிரேயரை பத்தி பேசிட்டு இன்னொரு காரியத்தை பத்தி பேசுறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்னது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை மன்னியுங்கள். மன்னிப்பை பத்தி பேசுறார். மன்னிப்பு சாபத்துக்கும் சம்மந்தம் இல்ல, சாபத்துக்கும் ஜெபத்துக்கும் சம்மந்தம் இல்லை, சாபத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்மதம் இல்ல. கர்த்தருடைய பார்வை வேற, பேதுருவின் பார்வை வேறவையாக காணப்படுகிறது. இது விசுவாசத்துல நான் பேசினேன், ஒரு ஜெபமாய் நான் பேசினேன். அந்த இடத்துல நான் ஒரு மன்னிக்கிற மனதோடு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா மன்னிக்கிற மனம் இல்லாமல் பிதாட்ட கேட்டா அது நடக்காது. எனக்கு மன்னிக்கிற மனம் இருந்தனாலதான் பிதாட்ட கேட்கும்போது அது நடக்குது. நான் மன்னிக்கிற எண்ணத்தோடு சபிக்க முடியாது. நீ எப்படி என்னை பார்த்து இந்த அத்திமரத்தை சபிப்பா என்று நீ சொன்ன பேதுரு, இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு மன்னிக்கிற மனதோட தான் கேட்கணும். யாரு மேலேயும் கோபத்தை வச்சுக்கிட்டு, யாரு மேலேயும் சமாதான குறைவோடு யாருக்காக நம்ம ஜெபிக்க முடியாது. நம்ம யாராவது நமக்கு சாபத்தை கூறினா கூட அவங்களை ஆசீர்வதிங்கள்னு தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் மன்னிக்கிற இருதயம் இருந்தாலும் பிதாவிடம் கேட்கப்படும் என்று ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. நீங்க மன்னிக்கலன்னா அவரே மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. It's not an act of anger.
அவர் ஒரு சாபத்தை அந்த இடத்துல கோபத்துல சொல்லல, இட்ஸ் an act of faith அப்படிங்கிறாரு. ஹalleluya. நான் அத்திமரத்தை பார்த்து பேசினது என்னுடைய விசுவாசம், அது என்னுடைய மன்னிப்பின் காரியம், அது என்னுடைய ஜபமாய் காணப்படுகிறது. அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி அந்த அத்திமரத்தை பட்டு போக வைக்கணும்? ஏனென்றால் அத்திமரத்துடைய டைம் முடிஞ்சிச்சு. அத்திமரம், அத்தி இலைகள் எல்லாம் அது அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக காணப்படுகிறது. முதல்ல ஆதி மனுஷன் அவன் தன்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அவன் பயன்படுத்துறது அத்தி இலை. அது தேவனுடைய நியாய ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை அத்தி இலை. அந்த அந்த அத்தி இலை கண்டு போனதுனாலே அவர் தோல் உடையை, அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தோல் உடை, அதுதான் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்து பலியாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் தோல். அவன் அதை கொண்டு ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு வஸ்திரமாக அவர் கொடுக்கிறார். ஹalleluya. ஆதி மனுஷன் ஆதாமிலேயே அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்தி விட்டார். அத்தியில காஞ்சு போயிரும். அவன் அதோட நிர்வாணத்தை மூட முடியாது. நியாயப்பிரமாணம் உங்களை நீதிமானை மாற்றாது. நியாயப்பிரமாணம் உங்களை ரட்சிக்க முடியாது. இந்த அத்தி மரத்திலிருந்து இது காலமல்ல கனி கொடுக்காது. இந்த அத்தி மரத்திலிருந்து இனிமேல் ஒரு கனியும் உருவாகாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் ஒரு மனுஷனும் நீதிமானாய் மாற்றப்பட முடியாது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனையும் ரட்சிக்க முடியாது. கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அதுவே நம்மை ரட்சிக்க வல்லமையுடையதாய் காணப்படுகிறது. அது சமாதானத்தை இழந்து போகாதிருங்கள். ஹalleluya. இந்த இடத்துல சொன்னீங்க மன்னியாது. அப்புறம் இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிகிற கடைசியாக, நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இதை சொன்னது யாரு? இயேசு. ஆனா இயேசுவின் சிலுவைக்கு பின்பதாக நம்ம பைபிளை படிக்கும் போது நம்ம அப்படி ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வச்சு படிக்க கூடாது. நம்ம நல்ல ஒரு 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் வியூல நம்ம தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சிலுவைக்கு முன்னாடி சிலுவைக்கு பின்னாடி எப்படி இருக்குது, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில் எப்படி காணப்படுகிறது, 7 உடன்படிக்கைகளில் உள்ள வெளிச்சம் என்ன, அப்படிப்பட்ட அந்த ஒரு வெளிச்சத்தின் காரியங்களை நாம் வேதத்தை படிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமான காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் சிலுவைக்கு பின்பதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவர் ஃபர்ஸ்ட் மன்னிச்சுட்டாரு, இப்ப நீங்க மற்றவங்களை மன்னியுங்கள் என்று தேவன் சொல்கிறார். முதல்ல இயேசு அத்திமரத்தின் பக்கத்தை சொல்லும் பொழுது, நீங்க மன்னிக்கலைன்னா பிதா மன்னிக்க மாட்டாரு, நீங்க மன்னிங்க பிதா மன்னிப்பாரு. சிலுவைக்கு பின்பதாக பிதா நீங்க மன்னிக்கிறீங்களே, அவர் மன்னிச்சுட்டாரு, அவர் மீது அன்பு கொண்டு நீங்களும் மன்னியுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கதான் மன்னிக்கணும், அப்பதான் பிதா மன்னிப்பாரு. பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், புதிய உடன்படிக்கையில நான் உங்களை மன்னிச்சுட்டேன்ப்பா நீங்களும் மன்னியுங்கள். நான் உங்களை அன்பு கோருகிறேன்ப்பா, அன்பை நான் நிரூபிச்சுட்டேன், நீங்களும் அன்பு கோருங்கள். அதை விசுவாசியுங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுக்கிறேன். உங்க சமாதானத்தை நீங்க இழந்து போகாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கான எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன். I am the solution. சொல்யூஷன் பக்கத்திலே இருக்கிறேன், நான் உங்களுக்கு பரிகாரியா இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் கூட இருக்கிறேங்கிறத நீங்க நம்புங்க. உங்க சமாதானத்தை இழந்து போக மாட்டீங்க. நீங்க சமாதானத்தை ஒரு நாள் இழந்துடாதீங்க. ஏதாவது காரியம் உங்களை டென்ஷன் பண்ணுது, உங்களை வேதனைப்படுத்துது, உங்களை பயமுறுத்துதுன்னா நீங்க சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன், நான் டென்ஷன் ஆக மாட்டேன், நான் சமாதானத்தை இழந்துடவே மாட்டேன். ஏனென்றால் பரிகாரியாகிய கர்த்தர் எனக்காக யாவற்றையும் பரிகரித்தார், சாபத்தை பரிகரித்தார், அவன் என் பாவத்தை பரிகரித்தார், என் வியாதியையும் பரிகரித்தார். அதை விட பேதுரு சொல்லுவாரு, அவன் நம் பாவங்களுக்கு சற்று நீர் புழைத்திருக்கும்படி அவர் நாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அந்த சொல்யூஷன் அந்த வியாதிக்கும் வச்சிடாரு. ஹalleluya. டைம் முடிஞ்சது. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அப்படியே நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் தேவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட அப்பா இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள எந்த சூழல் காத்தடித்தாலும் புயலடித்தாலும் எங்க பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை. பக்கத்துல நெருங்கி வர்றது போல இருக்கும், ஆனா தொட முடியாது. வேதனை தொட முடியாது, வியாதி தொட முடியாது, பலவீன தொட முடியாது, பிரச்சனை தொட முடியாது, எங்களுடைய சமாதானத்தை கெடுக்க முடியாது. கர்த்தருக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் கிருபையினால் மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த ஸ்தானம் மாறாது. ஏன்னா பிதா எனக்கு சொன்ன காரியம் நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். ஹalleluya. ஆமென். கிறிஸ்து சொன்ன காரியம் ஆமென், மன்னிக்கப்பட்டவர்களா நாங்கள் காணப்படுகிறோம். ஹalleluya. பாவத்தில் விழும்பொழுது சமாதானத்தை இழக்காதபடி அப்பா நான் அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுது உடனே பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறாரே. ஹalleluya. பிசாசனை குற்றம் கொடுக்க முடியாது, பிசாசனுக்கு தண்டனை கொண்டு வர முடியாது, பிசாசனுக்கு வியாதியை கொண்டு வர முடியாது, பிசாசனுக்கு எந்த பலவீனத்தை
கொண்டு வர முடியாது. நான் செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவிக்கணும் என்று சொல்லி சத்ருவானவன் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் தண்டிக்கப்பட்டவர் அவர் இருக்கிறார். எனக்காய் பரிகரிக்கப்பட்டவர் அந்த நியாயாதிபதியே பரிந்து பேசுகிறவரால் காணப்படுகிறார். அந்த நியாயாதிபதியே எனக்காய் பரிந்து பேசுகிறவர். அந்த ஜட்ஜ், ஹalleluya, the judge become the payment, hallelujah, judge become the payment. என்னுடைய எல்லா பரிகாரமாய் அந்த நியாயாதிபதியை மாறினார். அவரை எனக்காய் வழக்காடி அவரை என் வழக்கை அவர் நடத்தி என்னை மீட்டெடுக்கிறார். அவர் என் சமாதானத்தை இழக்க மாட்டார். அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு மாறாதே சொல்லிவிடுறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல ஹalleluya, அவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? வரும் காரியங்களோ நிகழ் காரியங்களோ இனி வரப்போற காரியம் கூட அவருடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாரே. நான் சமாதானத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்லி சமாதானத்தை இணைந்திருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை புரியுங்க. ஆசீர்வாதம் செய்து please can you give the benediction? Please can you give the benediction, pastor? Okay தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தனை கொடுத்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், பாதுகாப்பு, தெய்வீக சமாதானம் நாம் அனைவரோடும் கூட சதா காலமும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.